உலகில் இலவசம் என்று நாம் பெறுவது உண்மையிலே எதற்கான விலை? நீங்கள் சமூக ஊடகங்களில் அல்லது செயற்கை நுண்ணறிவு தளங்களில் பதிவேற்றம் செய்யும் உங்கள் படங்கள், உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்கள் குரல், உங்கள் முகம், உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் யாருக்கு உரிமையானது? இத்தரவுகள் உங்களுக்கு தெரியாமல் சேகரிக்கப்படுகிறதா அல்லது எவராலோ திருடப்படுகிறதா? டேட்டா இஸ் த நியூ ஆயில் என்கிறார்கள். உங்கள் தரவுகளின் மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி மத்தேயு 26:14 முதல் 16 வரை. பன்னிருவருள் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருக்களிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை பணம் பெற்றுக்கொண்டு காட்டி கொடுத்தான். ஆனால் நாம் பணம் பெறாமலே நம் தரவுகளை யாரோ ஒருவருக்கு சில நேரங்களில் இலவசமாகவே கொடுத்து விடுகிறோம். வேறு சில நேரங்களில் சில டிஜிட்டல் திருடர்கள் நம் தரவுகளை நம்மிடமிருந்து திருடி விடுகின்றனர். இது எப்படி சாத்தியம்? இணைய உலகில் எந்த பக்கம் திரும்பினாலும் டேட்டா திருட்டை பற்றிய பல விவாதங்கள் மற்றும் கட்டுரைகள் காண கிடைக்கின்றன. சமீபத்திலே கிப்லி ஸ்டைல் என்ற ஒரு வகையான ஸ்டைல் ட்ரெண்ட் ஆனது. கிப்லி ஸ்டைல்னா அப்படி என்ன என்று நீங்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடும். உங்களுக்காகவே இந்த விளக்கம். ChatGPT என்ற ஒரு AI தளம் அறிமுகப்படுத்திய இந்த அப்டேட்டில் உங்கள் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்தால் அது ஜப்பானிய கார்ட்டூனிஸ்டான ஹாயோ மியாசாக்கியின் பாணியில் அந்த புகைப்படத்தை கார்ட்டூனாக உருமாற்றி தருகிறது. இணைய உலகமே ஸ்தம்பித்து போகும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களிலே கோடிக்கணக்கில் இணையவாசிகள் தங்கள் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து அதனை சமூக ஊடகங்களில் வழியாக நண்பர்களுக்கு பகிர்ந்தனர். இந்த கிப்லி ஸ்டைல் ட்ரெண்டான பிறகு, அதாவது அதிகமாக பகிரப்பட்ட பிறகு, சாம் ஆல்ட்மேன் என்பவர், அதாவது ஓப்பன் AI நிறுவனத்தினுடைய தலைவர், எப்பா கொஞ்சம் சில் பண்ணுங்க, எங்க ஊழியர்களை கொஞ்சம் தூங்க விடுங்க என்று பதிவிட்டிருந்தார். இந்த ட்ரெண்டிங் பலருக்கும் பிடித்திருந்தாலும் அது முன்வைக்கும் வலைத்தள ஆபத்துக்களை யாரும் எளிதாக கடந்து போக முடியாது. விலை கொடுத்து வினையை வாங்குகிறோம் என்பதை போல நாமே நம் புகைப்படங்களை ஓப்பன் AI நிறுவனத்திற்கு இலவசமாக டேட்டாவாக, தரவாக கொடுத்து விடுகிறோம். இப்பெரும் தரவுகளே அந்நிறுவனத்தின் AI மாதிரிகளை பழக்குவதற்கான, பயிற்றுவிப்பதற்கான மூலப்பொருளாகி விடுகின்றன. கிப்லி ஸ்டைல் எனும் வியாபார யுக்தி மூலமாக ஓப்பன் AI நிறுவனம் ஏராளமான தரவுகளை இலவசமாகவே பயனர்களிடமிருந்து, மக்களிடமிருந்து பெற்றுள்ளது என்பதை நாம் எப்பொழுது அறிய போகிறோம்? நாம் தனிப்பட்ட தரவுகள் களவாடப்படுகின்றன என்பது ஒருபுறம் இருந்தாலும், ஸ்டுடியோ கிப்லி நிறுவனத்தின் தலைவர் ஜப்பானிய கார்ட்டூனிஸ்டான ஹாயோ மியாகுசாக்கி ஓப்பன் AI நிறுவனத்தின் இந்த முயற்சிக்கு அதிருப்தி தெரிவித்திருந்தார். கிப்லி ஸ்டைல் என்னும் தன் பாணியும் படைப்பும் தன் அனுமதி இல்லாமலேயே திருடப்பட்டிருக்கிறது என்றும் அதற்கான இழப்பீடு தனக்கு தரப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். AI தொழில்நுட்பம் அரபிய கதைகளில் வரும் பூதம் போலும் பறக்கும் விரிப்பு போலும் நமக்கு மாயாஜால வித்தைகளை காட்டினாலும் தரவு திருட்டும், அதாவது பர்சனல் டேட்டா ஸ்டீலிங், காப்புரிமை திருட்டும், காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட்டும் வெளிப்படையாகவே அரங்கேறுகிறது. இந்திய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் 2023, அதாவது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 இருந்தும் அதனால் தண்டிக்கப்படுவோர் எண்ணிக்கை மிக குறைவே. நாம் உள்ளீடு செய்யும், அதாவது இன்புட் செய்யும் தகவல்களை இந்த AI மாதிரிகள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ளும். எனவே உங்கள் பெயர், வீட்டு முகவரி, போன் எண், வங்கி விவரங்கள் அல்லது நிறுவனத்தின் ரகசிய திட்டங்களை ஒருபோதும் AI சாட்பாட்டுகளிடம் பகிராதீர்கள். நீங்கள் பேசும் விவரங்கள் AI தளங்களில் சேமிக்கப்படக்கூடாது என்பதை நீங்கள் நினைத்தால் ஜெமினி அல்லது ChatGPT போன்ற சாட்பாட்டுகளில் செட்டிங்கில் சென்று சில மாற்றங்களை நீங்கள் செய்யலாம். AI ஒரு நொடி பொழுதில் நாம் கேட்பதை தந்துவிடுகிறது என்று நாம் பெருமைப்பட்டு கொண்டாலும் அது நமக்கு இலவசமாகவோ எளிதாகவோ கிடைத்துவிடவில்லை.
மாறாக நம் சொந்த மற்றும் தனிப்பட்ட தரவுகளை அதனிடம் அடமானம் வைத்த பிறகே அதன் சேவையை நாம் பயன்படுத்த முடிகிறது. இஃப் we are not paying for the product, we are the product. இணையத்தில் வலம் வரும் பெரும் நிறுவனங்கள் அதன் பயனர்களை எப்பொழுதுமே விலை பொருளாகவும் அவர்களின் தரவுகளை பெரும் சந்தையுமாகவே பார்க்கிறது. டிஜிட்டல் யூதாசுகள் நம்மோடு பந்தியில் அமர்ந்திருப்பர், ஆனால் நம்மையே விற்று பணம் பெற்றுக் கொள்வர். எனவே விழிப்பா இருப்பது நல்லது. நாம் விலை போகும் முன்பே டேட்டா திருட்டு என்னும் ஆபத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.